Good morning. Daily use sentences. What happened? I heard a wild noise. So I rang her doorbell for a long time, but she never answered. என்னாச்சு? நான் ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டேன். அதனால் அவங்க டோர்பெல்லை ரொம்ப நேரமாக அடித்தேன். ஆனால் அவங்க எந்த பதிலும் சொல்லலை. நெக்ஸ்ட்டு, will this train come off from the shirt? இந்த கரை சட்டையிலிருந்து போகுமா? Certainly not. It's better if you give it to the dry cleaner or laundromat or laundry. கண்டிப்பாக போகாது. செலவு செய்கிறவங்க கிட்ட கொடுக்கறது நல்லது. லாண்ட்ரோமேட் அப்படின்றது ஒரு ஆட்டோமேட்டிக் மெஷினை சில ஃபாரின் கண்ட்ரீஸில் காமன் பிளேஸ்லலாம் வச்சுருப்பாங்க வாஷிங்க்காக. இங்கே நம்ம லாண்ட்ரினே பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு, have you had your pills? Or did you take your pills? மாத்திரை சாப்பிட்டியா? Not yet, mom. I don't want to. It's bitter in taste. இன்னும் இல்லைம்மா, எனக்கு வேண்டாம், அது ரொம்ப கசக்குது. நெக்ஸ்ட்டு, how is your new school? புது ஸ்கூல் எப்படி இருக்குது? Not nice, mom. Here no friends and teachers are very strict. But my ex-school teachers were so kind and had a motherly nature. நல்லாவே இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, அப்புறம் டீச்சர்ஸும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. என்னுடைய முன்னாடி ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. I am getting tired of walking on stairs. I am getting tired of taking the stairs அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். படியில் ஏறி வர்றது எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது. ஓகே, பி ரிலாக்ஸ்ட், ஹேவ் சம் வாட்டர். கொஞ்சம் ஓய்வெடு, தண்ணீர் குடி. டிட் யூ ஃபினிஷ் யுவர் இன்ஹேலேஷன்? இன்ஹேலேஷன் முடிச்சிட்டியா? ஐ டோன்ட் நோ மாம், விச் ரெஸ்பியூல் ஷுட் ஐ இன்ஹேல்? எனக்கு தெரியலம்மா, எந்த மருந்தை இன்ஹேல் பண்ணுறதுன்னு. see the fridge door rack, there you can find your medicine. ஃப்ரிட்ஜு டோரில் பாருடா, அங்கே உன் மருந்து இருக்குது. இதில் இன்ஹேலேஷன் அப்படின்னா, நமக்கு சளி பிடிச்சி ஹாஸ்பிட்டல்லாம் போனோம்னா ஆவி பிடிக்க சொல்லுவாங்க. அதாவது மூக்கடைப்பு இருந்துச்சுன்னா இன்ஹேலரில் மெடிசின் போட்டுட்டு அந்த மெடிசினை மூச்சு காற்றின் வழியாக உள்ளிழுக்க சொல்லுவாங்க. அதனால் நம்ம சுவாச குழாயில் இருக்கக்கூடிய அடைப்பு நீங்கி நம்மளால் மூச்சு விட முடியும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இன்ஹேலேஷன். அதாவது இன்ஹேலேஷன் அப்படின்னா ஒரிஜினல் தமிழ் மீனிங் பார்த்திங்கன்னா மூச்சு இழுத்தல் அப்படின்ற அர்த்தம். இதை நம்ம நடைமுறையில் ஆவி பிடிக்கிறது அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் கூட நம்ம பயன்படுத்துகிறோம். அது நெக்ஸ்ட்டு, த சிங்க் இஸ் லீக்கிங் அகைன், ட்ரை டு ஃபிக்ஸ் இட். எங்கள் சிங்க் திரும்பவும் லீக் ஆகுது, அதை எப்படியா சரி செய்யுங்க. ஓகே, லெட்ஸ் கால் த பிளம்பர், ஹீ மே ஃபிக்ஸ் இட் ப்ராப்பர்லி. சரி, பிளம்பரை கூப்பிடலாம், அவங்க சரியான முறையில் சரி செய்து கொடுப்பாங்க. சிங்க் அப்படின்னா மூழ்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது, அழுக்கு தொட்டி. அதே போல் பிளம்பர் அப்படின்றவங்க யாருன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் நம்ம என்ன டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். த ஒன் ஹூ ரிப்பேர்ஸ் பைப்ஸ், டேங்க்ஸ், சிங்க். அதாவது குழாய்கள், தொட்டிகளை சீர் செய்பவரை தான் நம்ம பிளம்பர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, வாட்ஸ் யுவர் நேம்? உங்கள் பேர் என்ன? மை நேம் இஸ் சுந்தரபாண்டியன். என் பேர் சுந்தரபாண்டியன். கேன் ஐ கால் யூ சுந்தர் ஆர் மேபி ஜஸ்ட் பாண்டியன்? நான் உங்களை சுந்தர்னு கூப்பிடட்டுமா அல்லது வெறும் பாண்டியன்னு கூப்பிடட்டுமா? இட்ஸ் யுவர் சாய்ஸ் ஆர் அஸ் யுவர் விஷ். உங்கள் விருப்பம் போல் கூப்பிடுங்க. அதாவது சில பேரோட பேர் ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நேரத்தில் அவங்கள எப்படி கூப்பிடலாம் அப்படின்றதுக்காக அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்குறதுக்காக தான் இந்த டயலாக். நெக்ஸ்ட், டோன்ட் கிரைன் அட் மீ, ஐ எம் கெட்டிங் ஆங்க்ரி. பல்லிழிக்காத என்னை பார்த்து, கோவமாக வருது. ஏ, வாட் டிட் ஐ டூ? ஃபர்ஸ்ட் யூ ஸ்டாப் ஸ்டாரிங் அட் மீ. நான் என்ன செஞ்சேன்? முதல்ல என்னை பார்த்து முறைக்கிறத நிறுத்து. கிரின் மீன்ஸ் பல்லிழிக்கிறது நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். அதாவது பிறரை பார்த்து நக்கலாக பற்கள் வெளியே தெரியும்படி சிரிக்கிறதுக்கு பேர் தான் கிரின். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஹேவ் யூ மீட் ராம், அவர் நியூ கொலீக்? ராமை மீட் பண்ணியா? நம்ம ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்க புது ஸ்டாஃப் அவங்க.
நோ ஐ ஹாவ் நாட். இல்லை, நான் இன்னும் மீட் பண்ணலை. ஓகே, ஐ வில் இன்ட்ரடியூஸ் யூ when he gets back to the seat or when he gets a seat. சரி, அவர் சீட்டுக்கு வரட்டும். அவர் வந்ததுக்கப்புறம் நான் உன்னை அவருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.